விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2-5க்கு அதிபதியான குரு பகவான் வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. குரு 8இல் சஞ்சரித்தாலும் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலையாட்களுடைய உதவியானது சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் உங்கள் பேரில் செய்வதை விட மனைவி அல்லது கூட்டாளிகள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் பணியை சிறப்பாக செய்து முடித்தாலும் அதற்கான சன்மானத்தை அடைவதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். அதன் காரணமாக வீண் விரயங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் தாய் வழியில் தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்படலாம். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு அசையும் அசையா சொத்துகளில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் அதன் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படும். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு அடுத்து ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குரு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும், நெருங்கியவர்களின் உதவியால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு ஏற்படும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவது, அர்ச்சனை செய்வது, விரதம் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும். நன்றி.